ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, ஆனால் யாரும் உதவி செய்யவில்லை. இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, தெய்வம் கூட வந்து ஒரு வார்த்தை என்ன நடந்தது? என்னுடைய வாழ்க்கையை கவனிக்க ஒரு ஆளும் இல்லை, தெய்வமும் என்னோடு இல்லை. ஏன் இந்த தெய்வம் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கிறாய்? அம்மா, நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நான் சந்தோஷமாக இருப்பவன் அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவன் நான். இங்கு அனைவரும் நினைக்கிறீர்கள், தெய்வத்திடம் வேண்டுகிறோம், ஆனால் தெய்வம் நமக்கு எந்த ஒரு வழியிலும் உதவி செய்யவே இல்லையே என்று. உங்களுக்கு யார் சொன்னது தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று? உங்களுக்கு சாதகமாகத்தானே அனைத்தையும் நான் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசும் பொழுதுதான் மனமோ வருத்தமாக இருக்கிறது. தெய்வத்திற்கு வருத்தம் இருக்காதா? நீங்கள் நினைக்கிறீர்கள் எங்களுக்கு வருத்தமே இருக்காது, உங்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பது மட்டுமே எங்களுடைய முழு நேர வேலை என்று. ஆனால் அப்படி அல்ல. இங்கு யாருக்காக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக கர்ம வினை என்று உண்டு. அந்த கர்ம வினைப்படிதான் வாழ்க்கை அமையும். அதை இங்கு எல்லோருமே மறந்து விடுகிறார்கள். முதலில் ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது. முக்கியமாக சொல்ல வேண்டுமானால், இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மரண வலி அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுடைய கஷ்டத்தை எப்படி நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதே மாதிரி சந்தோஷம் என்ற ஒரு இன்பத்தில் சீக்கிரமாகவே அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். நிறைய தோல்விகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள் மட்டுமே சந்தித்தீர்கள். ஆனால் இனி வரும் நாட்கள் முழுவதும் அந்த ஏமாற்றம் என்ற ஒன்றுக்குள் நீங்கள் நகர மாட்டீர்கள். எத்தனை காலம்தான் ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் மட்டுமே இருக்கும் சொல் பார்க்கலாம்? இன்பம் என்று ஒன்றும் இருக்கத்தானே செய்யும். அந்த இன்பமானது கூடிய சீக்கிரமாகவே வரும். உனக்கு கூடிய சீக்கிரமாக பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதது நிச்சயமாகவே அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து நீங்கள் பயப்படவும் வேண்டாம். எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை அற்புதமாகவும் எல்லா விஷயத்தையும் தேவைப்படும் அளவுக்கும் உனக்கு எல்லா விஷயத்தையும் தருவேன். அற்புதத்தையும் கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி வைப்பேன். உன்னுடைய ஏற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் குறையாக இருக்கிறதோ அந்த குறைகள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சரி செய்து வைப்பேன். எந்த நிலைமையிலும் சரிதான். கவலை என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லை. கவலை இல்லாத உன்னுடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அதில் நிறைய பணங்கள் இருக்கும், நிறைய செல்வாக்கு இருக்கும், நீ கேட்டது உடனுக்குடனே கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நாட்கள் இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் கஷ்டம்தான் என்று நீங்களாகவே முடிவெடுத்து விடாதீர்கள். யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகளும் நிலைமைகளையும் மாற்றித்தரப்படும். இப்பொழுது நீ நினைக்கிறாய், காசு பணம் இல்லாமல் இருக்கிறோம், இதெல்லாம் எதை நோக்கி போகிறது என்று தெரியவில்லையே என்று. ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா, இதெல்லாம் எப்படி நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? கூடிய விரைவாக நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீர்களோ அது அனைத்தும் கண்டிப்பாகவே நடக்கும். அதெல்லாம் ஒரு லீலைதான். சாய் லீலை செய்வார் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? அந்த லீலை தான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து தரப்படும். முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கோபத்தை குறைத்துக்கொள். எல்லா விஷயத்திலேயும் அதிகமாக கோபப்படுகிறாய். கோபத்தை குறைத்துக்கொள். கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருக்காது. தேவைப்படும் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயப்படாதே. தோல்விகளை எந்த ஒரு நிலையிலும் நாம் தோல்விகளை தான் சம்பாதிப்போமோ என்று நினைக்காதே. தோல்விகளுக்கு ஒரு பொழுதும்
நான் இடம் கொடுத்தது இல்லவே இல்லை. தோல்விகளானது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் சுற்றி கொண்டேவும் இருக்காது. நான் இன்றும் சொல்கிறேன், என்றும் சொல்வேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய அனைத்து இன்னல்களையும் சீக்கிரமாக நான் சரி செய்து வைப்பேன். எந்த நிலைமையிலும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் உனக்கு இந்த சாய் ஒரு நல்ல ஒரு பலமாக நின்று உனக்கு எல்லா இடத்திலும் நானும் உன்னோடு சேர்ந்து குரல் கொடுப்பேன். எல்லா விஷயத்தையும் நினைத்து பயப்படாதே. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நினைத்து பயம் வேண்டாம். ஏனென்றால் நாளுக்கு நாள் உன்னுடைய பயங்களானது கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. அளவுக்கு மீறிய கஷ்டங்கள் ஒருபொழுதும் உனக்கு தேவையில்லை. இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ நீயே சொல் பார்க்கலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ தாண்டிதானே வந்தாய். அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தாண்டினாய்? தெய்வத்துடைய தயவோடு. அதே மாதிரி இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நானே ஒரே ஆளாக நின்று, அதாவது உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நான் மட்டுமே நின்று அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக உடைத்து எறிவேன். புரிந்ததா? அனைத்து விதமான கஷ்டங்களையும் நான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நின்று உனக்கு எல்லா விஷயத்திலும் இருந்து கஷ்டங்களை உடைத்து எறிந்து சந்தோஷம் என்ற ஒன்றை உனக்கு கொடுப்பேன். தோல்விகளை நினைத்து ஒன்றும் கவலைப்படாதே அம்மா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து அழுவதினால் எதுவோ மாறப்போவதில்லை. எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சமாவது பேசு. என்னிடம் வந்து உட்கார்ந்து அழாமல் எல்லாவற்றையும் பொறுமையாக சொல். நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். இங்கு தவறு செய்யாதவர்கள் யாருமே அல்ல. இங்கு தவறு செய்துதான் எல்லோரும் எல்லா விஷயத்தையுமே தெரிந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி நீ தவறு செய்து விட்டாய் என்று ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. யோசித்துப்பார், நல்லது நடக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்வில் என்னெல்லாம் உனக்கு துரோகங்களாக நடந்ததோ அது அனைத்தையும் நான் மாற்றுவேன். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்தும் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். இனி நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் அற்புதம் மட்டும்தான், அதிசயங்கள் மட்டும்தான். ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோல்வி என்ற ஒன்றுக்குள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை போகாது. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவள் எப்படியா இருக்க போறா, அப்படியா இருக்க போறான்னு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசினாங்களோ அத்தனை பேருக்கு முன்னாடியும் நீ உன் வாழ்க்கையை இப்படித்தான் நான் வாழ போறேன்னு அற்புதமாக வாழப்போகிற. நடந்த அனைத்து விஷயங்களையும் விடுங்கள். இனி நடக்கப் போகும் விஷயம் என்னவென்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நீ பார், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, ஏதேது விஷயங்கள் எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரி நடக்கிறது என்பது இனிமேல் பொறுத்திருந்து பார். இனி வரும் காலங்கள் அனைத்தும் சந்தோஷங்கள் மட்டுமே. தோல்வி என்பதற்கு இல்லை. இனிமேல் யாரும் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள். இனிமேல் யாரும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு பத்திரமான ஒரு இடத்தில் வைத்து விட்டேன். இனிமேல் எல்லாமே சுபம் மட்டுமே. தேடும் ஒவ்வொன்றும் கிடைக்கட்டும். நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் எல்லாமே உனக்கு கிடைக்கட்டும். நாளுக்கு நாள் இன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிக்கொண்டே இருக்கும். அதனால் எல்லா நிமிஷமும் அற்புதமான நிமிஷங்கள் மட்டுமே. உன்னுடைய ஏற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் செய்து உனக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தருவது நான் மட்டுமே. இனி எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரியும் எல்லாம் உனக்கு தேவைப்படுவது மட்டுமே நடக்கும். யாரை கண்டும் அஞ்சாதே. எந்த ஒரு விஷயத்திலேயும் நாம் தோற்றுவிடுவோமோ என்று நினைக்காதே. வரிசையாக நல்லது நடக்கப் போகிற ஏற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம், சிரிப்பு எல்லாம் இனிமேல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இனி ஒவ்வொரு பொழுதும் உனக்கு சிறப்பான பொழுதுகள் மட்டுமே. வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே சரி, இனி வரும் ஒவ்வொரு பொழுதுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் மட்டுமே பொறுப்பாவேன். அளவுக்கு மீறி எந்த ஒரு கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் வராது. இனி எல்லாவற்றுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருப்பேன். உனக்கு தேவைப்படுவதை அள்ளி அள்ளி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும்
அற்புதமாக வழங்க. இனி எதுவாக இருந்தாலும் என் மீது பாரத்தை போட்டு நீ செய்யலாம். நீ செய்யும் காரியத்தில் அனைத்திலும் வெற்றியே. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.